உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரோகிணி அக்கா கூட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டோட தான் இருக்காங்க. ஆனா என்னைக்காவது மயில் மாமா கூட தனியா ரொமான்டிக்கா இருக்காங்களா? அக்கா அவரை கொஞ்சி நீ பாத்திருக்கியா? ஆமால, அப்பாதான் அவருக்கு கம்பெனி. இப்ப நம்ம ராஜாவும் கூட சேர்ந்துட்டாரு. ஆமா, ஆம்பளைங்க கேங்கு. யாருக்குமே ரொமான்ஸே தெரியாது. ஏய், நீங்க 2 பேரும் சும்மா இருங்க. என்னக்கா எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஏதோ அப்செட் ஆன மாதிரி இருக்க? இவங்க உன்னையும் மயில் மாமாவையும் டீஸ் பண்றாங்கண்ணா? சச்சா, அதெல்லாம் இல்ல ரேவதி. நீ மண்டபத்துக்கு கார்ல ஊர்வலமா கிளம்புறப்போ அம்மா என்ன எதிரில வர சொன்னாங்கல்ல. அப்போ ஒரு லேடி எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி வேற யாரையாவது வர சொன்னாங்கல்ல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓ, அத நினைச்சுதான் ஃபீல் பண்றியா? அதுக்குதான் அந்த அம்மாவை நம்ம அம்மாவே 4-5 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டாங்கல்ல. நீதான் எதிர வரணும்னு நானும் சொன்னல. உன்னை பார்த்து தானே நான் மண்டபத்துக்கே வந்தேன். முடிஞ்சு போன பிரச்சனை நினைச்சு ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீயும் அம்மாவும் பேசினது எனக்கு ஆறுதலாவும் சந்தோஷமாவும் இருந்தாலும் அந்த லேடி சொன்னது உண்மைதானே. எனக்கு குழந்தை இல்லைங்கிறது மறக்க முடியாது தானே. அக்கா, நான் உன்னை சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே. சொல்லு. இவங்க 2 பேரும் கிண்டலா சொன்னா கூட அது உண்மைதான். உனக்கும் மாமாக்கும் நடுவுல சுத்தமா ரொமான்ஸே இல்ல. அவரு எப்பயாவது உன்கிட்ட வந்து பேசினா கூட நீ கடுன்னு பதில் சொல்லி விரட்டி விட்டுடுற. அவர் சமயத்துல லூசு மாதிரி வந்து ஏதாவது உளறிட்டு இருந்தா கோவம் தானே வரும். இங்கதான் பிரச்சனையே. மாமாவோட எக்ஸ்பிரஷன்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். ஆனா அத நீ பெருசுபடுத்தாம அவரு என்ன நோக்கத்துல உன்கிட்ட வந்து அப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்காருன்னு நீ புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே இல்ல. அவருக்கு ஆசை இருக்கு, ஆனா சொல்ல தெரியல. அவரு சொல்றத நீ சரியா புரிஞ்சுக்காம அவர் ஏதாவது சொன்னாலே போதும் போதும்னு எரிஞ்சு விடுற. இதனால என்ன ஆகுதுன்னா உங்க 2 பேருக்கும் நடுவுல கெமிஸ்ட்ரி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாம சொதப்பிடுது. சூப்பரா சொன்னக்கா. இவங்களுக்கு நடுவுல கெமிஸ்ட்ரி மட்டுமா இல்ல, ஹிஸ்டரி லாங்குவேஜும் இல்ல. அதனாலதான் ஃபெயில் ஆயிட்டே இருக்காங்க. ஹே, இதான் சாக்குன்னு ரொம்ப பேசாத. பரவாயில்ல ரேவதி, நீ சீரியஸா சொல்றத அவ காமெடியா சொல்றா, அவ்வளவுதானே. அக்கா கோவப்படாதக்கா. இங்க பாரு, நான் உன்னை சொன்னா நீ கேப்பியா? சொல்லு ரேவதி. நீ எப்ப பாரு மாமா கிட்ட மூஞ்ச காட்டிக்கிட்டு 2 பேரும் எலியும் பூனையுமா இருந்தா உங்களுக்குள்ள எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்? உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்ல விஷயம் நடக்கும், குழந்தையும் பிறக்கும். நீ அம்மா பேச்ச கேட்டுட்டு இப்படி இருக்கியா, இல்ல நீயாவே இப்படி இருக்கியான்னு எனக்கு புரியல. ஆனா உன்னோட இந்த ஆட்டிடியூட் ரொம்ப தப்புக்கா. நீ உன்னை மாத்திக்கணும். மாமா கிட்ட அன்பா அனுசரணையா நடந்துக்கணும். அவருக்கு மரியாதை கொடுக்கணும். அப்புறம் பாரு, உன் லைஃப்ல எல்லாமே நல்லதே நடக்கும். நீ சொல்றது உண்மைதான் ரேவதி. நான் உங்க மாமா விஷயத்துல சரியா நடந்துக்கல. தப்புதான் செஞ்சிருக்கேன்னு இப்ப புரியுது. அவருக்கு நான் மரியாதை கொடுத்திருக்கணும். அவர் மேல அன்பா பாசமா அக்கறையா இருந்திருக்கணும். அப்படி நடந்துக்காம இருந்தது தப்புன்னு இப்ப நான் உணர்றேன். நீ வேணா பாரு, இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் நல்ல புத்திமதி சொல்லிருக்க. ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி. ஐயோ அக்கா, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? நீ என்னோட அக்கா. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தானே. என்னங்க
ம். ஆ. ம். ஏங்க உங்களதான். ம். ஐயோ உங்களதாங்க. நானா? நீ என்னையா கூப்பிட்ட? ஆமா உங்களதான் கூப்பிட்டேன். இங்க வாங்க. ஐயோ ஆஹா. ரோகிணி, உனக்கு இப்படிலாம் அன்பா பாசமா வாங்க என்னங்கெல்லாம் பேச தெரியுமா? என்னால நம்பவே முடியலையே. பேசுனது என் பொண்டாட்டி தானா? ஆமாங்க. ஆஹா, நான் நம்ப மாட்டேன். எங்க கில்லு? ஐ, இங்க கில்லு. ஐயோ, இங்க கில்லு. ம். ஆ! ஐயோ, என் பொண்டாட்டி தான். ஓ மை கடவுளே. ஏங்க நான் இப்படியெல்லாம் பேசக்கூடாதா? பேசக்கூடாதுன்னு யார் சொன்னா ரோகிணி? நீ இப்படிலாம் பேசணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் லவ் பண்ணும்போது என்கிட்ட நல்லா சிரிச்சு பேசி தன்மையா நடந்துப்ப. அதுக்கப்புறம் அப்படிலாம் நடந்துக்கவே இல்லையே. திடீர்னு இன்னைக்கு வந்து நீ இப்படிலாம் பேசும்போது என்னால நம்ப முடியல. ரோகு, உனக்கு உடம்புக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லையே? கரெக்டா தானே இருக்கு? அதெல்லாம் விடுங்க. இல்ல, டவுட்டா இருக்கிறதுனால தான் கேக்குறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல, பிஃபோர் மேரேஜ் ரோகிணி, ஆஃப்டர் மேரேஜ் ரோகிணி, இதோ இப்ப இருக்கிற ரோகிணி, இதுல எது என் ரோகிணி? விளக்கமா சொல்ல. அதெல்லாம் விளக்கமா சொல்ல முடியாது. இனிமே எல்லாம் இப்படிதான். ஐயோ ரோகிணி, ரோகு, ரோகுமா. ஆகா, ஐயோ என் பொண்டாட்டி வெக்கப்படுறாளே. என்னால நம்ப முடியலையே. நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்பட்டா எப்படி? ரேவதி கல்யாணம் முடிஞ்சதும் நாம எங்கேயாவது ஹனிமூன் போக போறோம். ஆ, என்ன ரோகு, ஒரே ஆனந்த அதிர்ச்சியா அறுத்தடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு இருக்கிறதே ஒரு சின்ன இதயம். அது இதெல்லாம் தாங்குமான்னு தெரியலையே. ஆர்ட் படபட நடிக்குது. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நாம ஒரு மாசம் ஹனிமூன் போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வரலாம். இதுக்கு எதுக்கு நாம ஒரு மாசம் வெயிட் பண்ணணும்? இன்னைக்கே இப்பவே இங்க. சீ, போங்க. ஆ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.